அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஃபிரௌன் கிட்ட இருந்து தப்பிச்சு அவர் ஒரு படையை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஃபிரௌனுடைய கூட்டம் அவங்கள பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி துரத்திட்டு இருக்கு வரும்போது எதிரில் பார்க்கும்போது வெறும் கடலா இருக்கு, தண்ணியா இருக்கு. இங்கேருந்து வேற வழியே இல்லைன்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ பின்னாடி இருக்கிற மக்கள், மூசாவை நான் உன்னை நம்பி வந்தோமே, எங்களை இப்படி ஏமாத்திட்டியே, இப்போ எங்களுக்கு வேற வழி இல்லை, ஃபிரௌன் நம்மளை கொல்ல போறான் அப்படின்னு பயந்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன கவலை கூட படாம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சாரு. அந்த தவக்குல் தான் அந்த நேரத்தில் ஒரு போட்டு வரல, அந்த நேரத்தில் ஃபிரௌன் வராம போல, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் மனுஷங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் மனுஷங்க நினைக்காத மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அந்த கடலையே பொளந்து கொடுத்தான். அவங்களால அந்த வழியில போக முடிஞ்சது. இது மூலியமா என்ன தெரிய வருது அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும், உங்களுடைய சுத்தி எல்லாருமே ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலுமே, நீங்க கடன்ல இருக்கலாம், நீங்க பிரச்சனைகள்ல இருக்கலாம், உங்க ஃபேமிலியில பிரச்சனைகள் இருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க கொண்டு போயிட்டு இருக்கலாம். பட் அல்லாஹ் மேல உண்மையான தவக்குல் இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ் நீங்க நினைக்காத அளவுக்கு, மனுஷங்க எந்த வித விஷயத்திலயுமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான். அந்த வழி கண்டிப்பா உங்களுக்கு திறக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, உண்மையான தவக்குல் இருந்தா மட்டும்தான். அந்த தவக்குல் கொண்டு வந்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான், யார் என் மேல நம்பிக்கை கொள்றாங்களோ, யார் என் மேல தவக்குல் வச்சிருக்காங்களோ, அவங்க எதிர்பாராத வழியில இருந்து நான் ரிஸ்க் கொடுப்பேன், எதிர்பாராத வழியில இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், கஷ்டங்கள்ல இருந்து நீக்குவேன். ஸோ அல்லாஹ் மேல தவக்குல், உண்மையான தவக்குல் வைக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளை தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.